ஊழியம் செய்வது போல சென்று வறுமையில் இருப்பவர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்ட கிறிஸ்தவ போதகரை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்டோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை சேர்ந்தவர் சுந்தரவனோத்குமார். ஆட்டோ ஓட்டுநரான இவர் ரூபன் என்பவர் மூலம் இஸ்ரவேல் என்பவருடன் அறிமுகமாகியுள்ளார். அப்போது ரூபன் தென்கொரியாவில் வேலை வாங்கி தருவதாகவும் அதற்கு இஸ்ரவேல் அனைத்து உதவிகளையும் செய்வார் என ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார். இதனை நம்பிய வினோத்குமார் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சிறுக சிறுக என மொத்தம் 5,41,000 ரூபாய் பணத்தை வேலைக்காக கொடுத்துள்ளார். ஆனால் இஸ்ரவேல் வேலை வாங்கி தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த வினோத் இஸ்ரவேலை தொடர்பு கொண்டு பணத்தை திருப்பிக் கொடுக்கும்படி கேட்டுள்ளார். ஆனால் இஸ்ரவேல் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் வேதனை அடைந்த வினோத்குமார் ஆவடி காவல் ஆணையரகத்தில் இஸ்ரவேல் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஏனோக் ஊழியம் செய்வது போல சென்று பலரிடம் மோசடியில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டோர் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்துள்ளனர். முன்னதாக பேசிய சுந்தர வினோத்குமார் இஸ்ரவேல் மற்றும் ரூபன் போலி ஆஃபர் லெட்டரை தனக்கு அனுப்பியதாகவும் அதனை உண்மை என நம்பி கேட்டபோதையெல்லாம் பணம் கொடுத்ததாக கூறினார். இதுகுறித்து திருமுல்லைவாயுல் ஆவடி காவல் ஆணையரகம் உள்ளிட்ட இடத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தார். வணக்கம், என் பேர் சுந்தர வினோத்குமார். நான் கடலூர் மாவட்டம் பண்டூர்லேருந்து வரேன். கடந்த 3.5 வருஷத்துக்கு முன்னாடி ஈசா ஆபிரகாம், இஸ்ரவேல், பஞ்சவர்ணம், கைலாஷ் அவர்களிடம் 5,40,000 சவுத் கொரியா போகிறதுக்காக பணம் கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க. எனக்கு போலியான பாஸ்போர்ட் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி என்னை போல என் கூட மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரையும் ஒருத்தவங்கள்ட்டையும் 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லிட்டு சில மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்திலுமே ஏமாத்திட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பணம் கொடுத்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. கடந்த 1 வருஷமா கமிஷனர் ஆஃபீஸுக்கும் திருமண ஆஃபீஸுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கேன். எஃப்ஐஆர் கடலூர் ஆவடி கமிஷனர் ஆஃபீஸ்ல கொடுத்துருக்கேன். திருமணம் வாயில லோக்கல் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். இது வரைக்கும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம அழைக்க வச்சுன்னே இருக்காங்க. அங்க போய் இவங்களை மீட் பண்ணும்போது தான் தெரியும் இவங்கெல்லாம் பணத்தை ஏமாந்துருக்காங்க அப்படின்னு. இவங்க ஈரோட்டுல இருந்து இவங்க வராங்க. இவங்க 4 லட்ச ரூபா இவங்க கணவருக்காக பணம் கொடுத்துருந்தாங்க. இவரு அவர்தான் ஒரு கணவர். இவங்க பையனுக்கு அனுப்புறதுக்காக நந்தினி, இவங்களும் ஈரோடு. இவங்க ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்துட்டு இவங்களும் அவங்கள்ட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க. இவர் 28 லட்ச ரூபா அவங்க பசங்களுக்காக கொடுத்து இவரு ஏமாத்து. இவங்கெல்லாம் இப்போ ஏமாந்து கடந்த ஒரு 8 மாசமா ஆகுது. நான் கொடுத்து 3 வருஷம் ஆகுது. என் கூட 5 பேரை இவங்க இப்பதான் மீட் பண்ணும்போது ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது தான் தெரியும் எனக்கு இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஏமாந்துருக்காங்க. இன்னும் நிறைய மாவட்டத்துல ஈசாக் ஆபிரகாம் இவன் தான் ஈசாக் ஆபிரகாம் இவனுக்கு முக்கிய துணை இருந்து செய்யறவன் இஸ்ரவேல். இவன் தான் மெயின் அக்யூஸ்ட். இவன் தான் கணக்கு எல்லாமே இவன் தான் பாக்குறது. அவங்களோட மனைவி இவங்க கவர்மெண்ட் டீச்சரு, கவர்மெண்ட் பஞ்சவர்ணம் இவங்க பேரு. இன்னொரு பையன் கைலாஷ். அவன் சவுத் கொரியா போயிட்டான். அவன் எப்படி போயிருக்கானா, போலியான ஒரு சர்டிபிகேட் அவர் பாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனுக்கு ஒரு போலியான பாஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ணி அந்த சர்டிபிகேட் மூலமா போயிருக்கான். இன்னும் நிறைய மாவட்டத்துல ஏமாந்துருக்காங்க பல கோடி கிட்ட. இப்போ கடந்த 3.5 மாதத்துக்கு முன்னாடி டீச்சர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இன்னும் பல சகோதரர்களை ஏமாத்தி இன்னும் அதிகமா இருக்காங்க. நீங்க அந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? உங்க பேர் என்ன, உங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க? என் பேர் சுந்தர வினோத்குமார். நான் இந்து. எனக்கு நீங்க சவுத் கொரியா போனோம்னா நீங்க போலியான பாஸ்போர்ட் சர்டிபிகேட் மாதிரி முடிச்சுதான் போக முடியும்னு சொல்லிட்டு எனக்கு அதை சொல்லல. எனக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு என் பேர் பாஸ்டர் சுந்தரன்குமார் போலியான ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறாரு, காலேஜ் முடிச்ச மாரி போலியான சர்டிபிகேட் ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. என்னை போல 5 பேருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவரை பிடிச்சிங்கன்னா அவர்கிட்ட லேப்டாப் செல்ல எல்லா ஆதாரமும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சகோதரிகள் போலியான பாஸ்போர்ட் தயார் பண்றாரு, போலியான ஸ்கூல் சர்டிபிகேட் தயார் பண்றாரு, எல்லாமே தயார் பண்றாரு. அந்த சர்டிபிகேட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? நீங்க கேட்கலையா அதை பத்தி? அது எங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு எப்படி அனுப்பிச்சாங்கன்னா,
இதை வந்து கொரியா வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பிச்சாங்க. எல்என்டி லிஸ்ட் ஒன்று அனுப்பிச்சாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அவர் பண்ணிருக்காருன்னு. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிய வருது இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா இவங்க பாஸ்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க எங்க மேல பழி போட்டுருக்காங்க. அதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு. அதோட ரெக்கார்டிங் என்கிட்ட பக்காவா இருக்கு. அந்த ரெக்கார்டை வேணா ப்ளே பண்ணுறா ப்ளே பண்றேன். உங்களால முடிஞ்சா பாத்துக்காங்கிறாங்க. உங்களால முடிஞ்சா பண்ணி பாத்துக்கா. இந்த ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னா புரியும். இந்த கொரியா நாட்டு பயணத்திற்காக எங்களிடம் விண்ணப்பித்திருக்கிற சகல நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் செய்த எல்லா முயற்சிகளையும் தெய்வம் மனவுருக்குமாய் ஜபத்தையும் நம்முடைய முயற்சிகளையும் கண்ட தெய்வம் உதவி செய்து 2 டீமாக பிரிக்கப்பட்டிருக்குது. முதல் டீம் வந்து 22ஆம் தேதியும் 2வது டீம் வந்து 28ஆம் தேதியும் பிரிக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த முதல் டீமுக்கு நான் லிஸ்ட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டை வந்து நாங்கள் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறோம். உங்களை நீங்க ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இது போடலாம். அப்புறம் சவுத் கொரியால எங்களை ரூம் போட்ட மாதிரி சவுத் கொரியால ரூம் போட்டு ஒரு புக்கிங் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. சவுத் கொரியால உங்களுக்கு ரூம் புக் பண்றோம் என்னைக்கெல்லாம் தயார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரை தொடர்ந்து பேசிய மதபோதகர் ஏனோக் தன் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி தங்களுடைய வீட்டை 28 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய வைத்ததாகவும் அந்த பணத்தை ஏனோக்கிடம் கொடுக்காமல் காசோலையாக மாற்றி அவர்களை வைத்துக் கொண்டதாக கூறினார். மேலும் வெளிநாட்டில் இருந்து 16 கோடி ரூபாய் வந்துள்ளது என கூறி வீடு விற்ற பணத்தை மோசடி செய்துவிட்டதாக வேதனை தெரிவித்தார். முதலாவது 5 லட்சம் ரூபாய் இது என்னுடைய லேண்டை வித்து அவருக்கு பணம் கொடுக்கும்போது அந்த லேண்டுக்காரங்க பிளாங்க் செக் கொடுத்தாங்க. அதில் அவருடைய பேரை எழுதி வாங்கிக்கினார். இது ஒன்று. 2வது இது 8,50,000 ரூபாய். இது அப்படியே பிளாங்க் செக்கை அப்படியே அவர் வாங்கிக்கினார். இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு வந்து நான் அந்த வீடை விற்றதுக்கு இன்னொரு காரணம் அவர் என்னை வந்து சில விஷயங்களை பொய் சொல்லி என்னை ஏமாத்தினார். பாருங்க, என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு 16 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு. இதை வந்துச்சுன்னா இது எடுக்கிறதுக்காக கான்ட்ரிபியூட் அமௌண்ட் வந்து பேங்க்ல கட்டணும். அதனால உடனடியே பணம் தேவைன்றதுனாலையும் நான் வீடை விற்று அவருக்கு காசு கொடுத்தேன். இப்போ அதுவும் போலி, எல்லாமே போலி. இது சொல்லி ஏமாத்தி உனக்கு 1.5 கோடி ரூபாயில இடம் வீடு கட்டித்தரேன்னு சொல்லி என்னை நம்ப வச்சு என்னை மோசடி பண்ணார். இப்படி பேர் வந்திருக்குது அப்படின்னு நான் நம்பித்தான் நானும் சரி ஏமாற்ற மாட்டாங்க நல்லா பழகிட்டுமே உண்மை உள்ளவங்க நம்பி நாங்க இதுல இறங்கணும். கடைசியில் எங்களை மோசம் பண்ணி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இப்போ நான் என் சொந்த வீட்டை வித்துட்டு வீடு இல்லாம என் வீட்டிலே நான் வாடகை இருக்கிறேன். தயவுசெய்து எனக்கு இதுல மீடியாக்காரங்க நீங்களும் அரசாங்கமோ தலையிட்டு கமிஷன் ஆஃபீஸர் இன்னைக்கு நாங்க கேஸ் கொடுத்துருக்குறோம். அது எடுத்து அவங்க எஃப்ஐஆர் போடுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, 25 வயசு பொண்ணு இருக்கு. அப்புறம் படிக்கிற ஒரு பையன் இருக்கான். இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால என்னுடைய பணத்தை தயவுசெய்து மீட்டு கொடுக்கும்படி நான் அன்போட கேட்டுக்கிறேன். இவர் என்ன வேலைன்னு சொன்னார்னா இவர் வந்து அங்க பிள்ளைங்களை வந்து ஒரு சர்ச்சில் வந்து நான் அங்க வேலை வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அதுக்கப்புறம் அங்க ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில உங்களுக்கு நான் நல்லா வேலை வாங்கி தரேன், உங்க பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். எந்த தகப்பனும் 3 லட்சம் ரூபாய். எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இப்ப நான் இவ்வளவு சொத்து வித்து கொடுத்ததுக்கு ஒரே காரணம் என் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த காரியத்தை செஞ்சேன். ஆனா அவர் அதை எனக்கு செய்யல. இது ஒரு பெரிய ஒரு மோசடி ஆயிடுச்சு. அதனால தயவுசெய்து என்னோட பணத்தை மீட்டு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். ஒரு வருஷம் என்னுடைய பேர் ஏனோக்கு. நான் ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து வரேன். கடந்த வருஷம் 2024 6ஆம் மாதம் இவர் என்னுடைய நண்பர் மூலமாக அறிமுகமானார். நான் ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய சபைக்கு வந்து அங்கே என்னுடைய பிள்ளைங்களை பார்த்து, எனக்கு 3 பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை பார்த்து அவர் உங்கள் பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க, இங்கே இருக்கிறத விட வெளிநாட்டுக்கு போனால் நல்லா வந்து அவங்களுக்கு வருமானம் வரும், எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி
நம்ம வச்சு நான் நிறைய பேர் அமுச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அவருடைய கேரக்டர் எப்படின்னா, முதல்ல நம்ப வைப்பாரு, அதை நம்ம நம்புவோம். ரெண்டாவது அவர் பொய் சொல்லுவாரு, அதை நம்பணும். அவர் ஏமாத்துவாரு, நம்ம ஏமாறணும். அதுதான் அவருடைய லாஜிக். அதாவது நம்புற மாதிரியான சில நன்மைகளை செய்யற மாதிரி செஞ்சு நல்ல நம்பிக்கையை ஊட்டி, பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய காரியங்கள் எல்லாமே வந்து எல்லாம் பொய்யா இருக்கும், போலியா இருக்கும். அவருக்கு வந்து உடனடியா பணம் தேவைன்றதுனால எனக்கு வேற வழி கிடையாது. என்னுடைய வீட்டை வந்து வித்து 50 லட்சம் ரூபாய் சொத்தை வீட்டை இவருக்காக 29 லட்சம் ரூபாய்க்கு வித்து இவர் கையில 26 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்கிட்ட எங்க காசு கொடுத்த, நீ காசு கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி என்னையே மிரட்டி. இன்னொன்னு, அவருடைய கேரக்டர் என்னன்னா, போலியான கேஸை போட்டு அபாண்டமான பழியை சொன்னா இவங்க பயந்துக்குன்னு போயிடுவாங்க. நீ யார்கிட்ட போறியோ எங்க போறியோ அது கூட எவங்கிட்ட போறியப்போ உன் படத்தை நான் திருப்பி கொடுக்க முடியாது, நீ என்கிட்ட காசு கொடுக்கல, நீ என்கிட்ட காசு கொடுத்ததுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்னை மிரட்டி இப்ப என்னுடைய பணத்தை கொடுக்காம அவர் ஏமாத்துறாரு. என் பிள்ளைங்களும் அனுப்பல. நான் இப்போ என்னுடைய சொந்த வீட்லயே வந்து நான் வாடகை இருந்துகிட்டு வீடு இல்லாம தங்க இல்லாம கஷ்டப்பட்டு எப்படியா என் பணத்தை கொடுங்கன்னா அவர் கொடுக்கவே இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, கொடுக்குறேன்னு சொல்லுவாரே தவிர கொடுக்க மாட்டார், கொடுக்குறேன்னு சொல்லுவாரே தவிர கொடுக்க மாட்டார். இப்ப கூட அவர் என்னன்னா ரொம்ப அன்பா பேசுவார். எதுக்காகனா நம்ப வச்சு ஏமாத்தி காலத்தை கடுத்து ஏமாத்துறது. எனக்கு தெரிஞ்ச இவரால சில பேர் வந்து மன உளைச்சல்ல பாதிக்கப்பட்டு செத்தே போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் வல்லக்கோட்டைங்கிற ஒரு கிராமத்துல ஒரு ஊழியக்காரர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன் தரேன் தரேன்னு சொல்லி ஏமாத்தி அவரும் வந்து பாத்தீங்கன்னா இதே மன உளைச்சல்ல ஏமாந்து அவரு மன உளைச்சல் அவர் செத்தே போயிட்டாரு. இப்ப இவரால என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, குடும்பத்துல பிரச்சனை, இவ்வளவு குழப்பம். இவர் என்ன மட்டும் இல்லைங்க, இது மாதிரி கிட்டத்தட்ட 150 200 பேருக்கு மேல இவர் ஏமாத்தி இருக்கிறாரு. இவரால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான இங்க வந்து செய்ய முடியாம அவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அப்படி அப்படியே இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் சேர்த்து இது பண்ணா இவர் எல்லாத்திலயும் மாட்டுவாருங்க. இவரை தொடர்ந்து பேசிய பெருந்துறையை சேர்ந்த ஷர்மிளா, தனது ஆலயத்திற்கு வந்த போதகர் ஐசக் அபிரகாம் என்னிடம் பேசும் பொழுது என் வறுமை குறித்து கேட்டறிந்து தங்களை இலவசமாக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன் என்றும் அதற்காக சென்னை வந்து தன்னிடம் 6 லட்சம் ரூபாய் கொடுக்கும்படி ஆசை வார்த்தைகள் பேசி மோசடியில் ஈடுபட்டதாக வேதனை தெரிவித்தார். என் பேர் சர்மிளாங்க. நாங்கள் ஈரோட்லேருந்து வரோங்க. எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க, ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. ஐசாக் ஆபிரகாம், பஞ்சவர்ணம், இந்த இஸ்ரேல் 3 பேர் வந்தாங்க. வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போகிறப்போ யார் கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, 2 குடும்பம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்கள மட்டும் நாங்கள் வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்லி இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்து இங்கே காசே இல்லைன்னு தான் சொன்னாங்க. காசே இல்லாமல் உங்களை ஃப்ரீயாக அழைச்சிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு வந்தோன்னு தான் சொல்கிறாங்க, நீங்கள் 4 லட்சம் பணம் கட்டணுங்க, பணம் கட்டினா தான் போக முடியும் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் கஷ்டத்தோட கஷ்டம் அதை கட்டுறோன்ட்டு நாங்கள் கட்டிட்டோங்க. கட்டின பிறகு கிறிஸ்துமஸுக்கு அழைச்சிட்டு போகிறோம், நாங்கள் அழைச்சிட்டு போகலைங்க. நியூ இயர்க்கு அழைச்சிட்டு போகிறோம், நாங்கள் அழைச்சிட்டு போகலைங்க. நாள் கடந்து போகங்க நாங்கள் வட்டிக்கு வாங்கின படமெல்லாம் ரொம்ப நெருக்கடி ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொருத்தரும் பணம் கொடுக்க வந்தவங்க எல்லாருமே வந்து என் வீட்டாண்ட வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களால் ஒன்றும் முடியல, அதனால தான் நாங்கள் வந்துட்டோம். வந்து இவங்கள்ட்ட ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து பணத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டு லாயர்லாம் வச்சு ரொம்ப மிரட்டினாங்க. நாங்கள் வர்றப்ப நம்மளாம் வெறும் பட்னியாகவும் பசியோடையும் பிளாட்பாரத்தில் படுத்து எழுந்திரிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவோங்க. ஒவ்வொரு டைமும் வந்து கேஸ் கொடுக்குறப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பெட்டிஷன் எடுக்கிறோம், நீங்கள் போங்கம்மான்னு எங்களுக்கு நாயை துரத்துறாங்க. யாருமே எங்களுக்கு எந்த அளவுக்கு இறங்கி எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கலைங்க. நாங்க திருமல வாயில் கொடுத்துருக்கோங்க. இங்கே கமிஷனர் ஆபீஸ்ல 2வது தடவை கொடுத்துருக்கோங்க. ஆமாங்க, சர்ச்சுக்கு வந்து பிரசங்கம் பண்றேன்னு தான் வந்தாங்க. வந்தவங்க தான் இந்த இது பண்ணியிருக்காங்க. அம்மா சாரோன் அற்புத ரோஜா சொல்லி, ஈரோடு பெருந்துறைங்க. எல்லாம் எடுத்துட்டோம், நீங்க போங்க, நாங்க போன் பண்ணி கூப்பிடுறோம் அப்படிங்கிறாங்க. யாருமே எந்த போனும் எங்களுக்கு பண்றது இல்லைங்க. பாஸ்போர்ட்டும் அவர்கிட்ட தான் இருக்குதுங்க. பாஸ்போர்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. நீ யார்கிட்ட போறியோ போ, நான் பாஸ்போர்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு மிரட்டுறாருங்க. இதுக்கு முன்னே பாத்தோங்க, அவன் வந்து போங்க நாங்க எடுக்கிறோம், எங்கேயுமே எடுக்கலைங்க. என் பேர் வந்து நந்தினி. நாங்க ஈரோடு மாவட்டம். எங்க சர்ச்சுக்கு வந்து பெருந்துறையில இருக்கிற சர்ச்சுக்கு வந்து நாங்க ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறோம். அங்க வந்து இவர் வந்து ப்ரேயர் நடத்துற அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு ஏழைங்களுக்கெல்லாம் வந்து இந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்குலாம் வந்து நாங்க வெளிநாட்டுல வேலை வாங்கி தரோம்,
இலவசமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சென்னைக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து பார்க்குறப்போ 6 லட்ச ரூபா எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு வந்து நாங்கள் சொன்னோம், என் கணவர் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரு பையனுக்கும் அடிபட்டு ஒரு கண் பார்வை இல்லை, நம்ம அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம், எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொன்னோம். உங்கள் கஷ்டமெல்லாம் வந்து ஒரே மாசத்துல தீந்துருமா, ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு குரூப் அங்கே வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்குது, அதுக்குள்ள உங்கள் பிள்ளைங்களை வந்து அனுப்பி மாதம் 3 லட்ச ரூபா நாங்கள் வாங்கி தரோம் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை நம்பி நாங்களும் வந்து சரி பையன் எங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக அங்கே போனால் ஏதோ எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அவர்கிட்ட 4 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கிறிஸ்டின் வந்து இந்துக்கள் பேர்ல வந்து அங்க அனுப்ப முடியாது, கிறிஸ்துவ பேர்ல வந்து துபாய் போனதுக்கு அப்புறம் அங்க போய் தான் அந்த பேரை நேமம் மாத்தி அங்க 3 மாசம் தங்கி தான் அனுப்புவோம் அப்படின்னாரு. அது வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் பயம் இல்லாம இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன். துபாயில போயிட்டு 3 மாசம் வச்சு அதுக்கப்புறம் அனுப்புறேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னப்போ ஒரு சில பேர் அங்கெல்லாம் வந்து போய் அப்படிலாம் பண்ண முடியாது, உங்க பையனை வேணா இழந்துடாதீங்க, அங்க போய் எல்லாம் ஏதாச்சும் பணத்தை வாங்கிட்டு அடம்பிடிக்க வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால நான் பயந்து போய் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தென்கொரியா அனுப்புறேன்னு சொன்னீங்க, இப்போ வந்து துபாய் அனுப்புறேன்னு சொல்லி நீங்க அங்க போய் பேரெல்லாம் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்ல நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு நாளை கடத்திட்டே போனாரு. அதுக்கப்புறம் அவர் மேல சந்தேகப்பட்டு வந்து நாங்க திருமலவயல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்போ வந்து அவங்களும் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கமிஷனர் ஆபீஸ்ல வந்து நாங்க பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அது அங்கேயும் கொடுத்தோம். இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை, நாங்க ஈரோட்ல இருந்து நிறைய டைம் வந்து இங்க வந்து நாங்க செய்யறத நாங்க வந்து கூலி வேலை செஞ்சுட்டு அங்க இருந்து நாங்க ஒவ்வொரு நாளும் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் படுத்திருந்து சாப்பிடாம தூங்காம எவ்வளவோ நாங்க சித்திரவதைக்கு ஆளாகி இவ்வளவு நாளா நாங்க அவர்கிட்ட அலையிறோம். எந்த எதுவுமே பணமும் வாங்க முடியல அவர்கிட்ட. அவரு நீங்க எங்க போய் பாக்குறீங்களா பாருங்க, யார பாக்குறீங்களா பாருங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்து மிரட்டுறாரு. அதனால வந்து கமிஷனர் ஐயாவுக்கு வந்து கையெடுத்து வேண்டுதல் கேட்கிறேன், எங்களுக்கு பணத்தை மீட்டு கொடுக்க முடியாதுன்னு கேட்கிறேன். எப்படி அமிச்சிங்க காசு? எல்லாமே அக்கௌண்ட்ல தான், எல்லாம் எல்லாமே அக்கௌண்ட்ல தான். கடனுக்கு நாங்க வட்டிக்கு வாங்கி தான் இந்த பணத்தெல்லாம் நாங்க ரெடி பண்ணி கொடுத்தோம். எல்லாமே வந்து எல்லாமே கடனுக்கு வட்டிக்கு வாங்கி தான் நாங்க எல்லாமே பணத்தையும் கொடுத்தோம்.